இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மாலை முரசு தொலைக்காட்சி எதிரொலியாக பல்லாவரம் குன்றத்தூர் இடையே 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு உடனடியாக சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் முதல் பம்மல் அடகாபுத்தூர் வழியாக குன்றத்தூர் செல்லக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட முக்கியமான பிரதான சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். இது தொடர்பான பிரத்யேக செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக பல்லாவரம் குன்றத்தூர் இடையேயான 4 கிலோமீட்டர் தூரமுள்ள பிரதான சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சாலை அமைக்கும் மேற்கொண்டது. போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இரவு நேரங்களில் சாலை அமைக்கும் பணி நடத்தப்பட்டு 2 வாரங்களில் பணிகள் முடிக்கப்பட்டன. செய்தி எதிரொலியாக சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்துள்ளனர். அத்துடன் அன்று சாலை குண்டும் குழியுமாக உள்ளது என்று நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அதே நபர் தற்போது சாலை அமைக்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். 4 வார்டில் நீங்க எந்த தெருவுக்கு உள்ள போனீங்கனாலும் திருப்பி வெளியவே வர முடியாது. ஒரே ஒரு தெரு கூட சீராவே கிடையாது. இது இன்னைக்கு இந்த மழையில் பெஞ்ச பிரச்சனை கிடையாது. கடந்த 3 வருஷமாவே இதே அவலநிலை தான் இருக்குது. யார் வந்தாலும் 2 வீலரில் வர்றவங்க ஒரு தெரு உள்ளே போயிட்டாங்கன்னா அடுத்த தெரு வரும்போது கண்டிப்பாக அவங்க கீழே விழுந்து தான் வருவாங்க. இது லாய்க்கில்லாத உள்ளாட்சி பிரதிநிதிகளால் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா மீடியாவை தொடர்பு கொண்டு இதை நாங்கள் தகவல் சொன்னோம். இதை மாலை முரசில் இங்கே இருக்கிற அனகாபுத்தூரில் இருக்கிற எல்லா தெருவிலையும் கவர் பண்ணி இதை அரசு அதிகாரிகள் கவனத்துக்கும் அரசுக்கும் அவங்க கொண்டு சென்றாங்க. இதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த சாலையோட எதிரொலியாக இந்த மழைக்கு முன்னாடியே இதை ரோடை 4 கோடி ரூபா ஒதுக்கி உடனடியாக போட்டாங்க. இதுக்கு முதல்ல இந்த தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம்.